ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாத்தாவிலிருந்து ஒவ்வொரு மகான் ஆத்மாவும் தான் பெற்ற அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாத்தா மூலமாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடியவர் பட்டாளாவிலிருந்து பஞ்சாப் பிரம்மகுமாரி கீதா அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை இன்றைக்கு அம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் பார்க்கலாம். நேற்று கூட நான் பார்த்தோம் பிரம்மா பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை பிரம்மகுமாரி கீதா அவர்கள் இன்றைக்கு அம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார். வாருங்கள் அம்மாவை அவருடைய சொரூபத்திலிருந்து பார்க்கலாம். விதேக சொரூபினியாக இருந்து பார்க்கலாம். விகார மர்த்தினி மகா காளி அந்த ரூபத்திலிருந்து நாம் கேட்கலாம். பிரம்மா குமாரி கீதா அவர்கள் சொல்கின்றார், நான் முதலில் மம்மாவை பட்டாளாவில் 1963 அந்த ஆண்டில் நான் பார்த்தேன். அப்பொழுது எனக்கு வயது கிட்டத்தட்ட 12 இருக்கும். அப்போ மம்மாவை பார்க்கும் பொழுது எனக்கு நான் உண்மையில் ஜெகதம்பாவை பார்ப்பது போலவே எனக்கு தெரிந்தது. அந்த நேரத்தில் எனக்கு ஜெகதம்பாவினுடைய சாட்சாத்காரம் கிடைத்தது. சொல்ல அனுபவம் செய்து கொள்ளுங்கள். அப்போ மம்மா அவர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஹாலில் சென்று நான் அமர்ந்தவுடன் அங்கே ஆழ்ந்த ஒரு அமைதி சூழ்ந்து கொண்டது. ஏதோ ஒரு பரிசா வந்தது போல அனுபவமாயிற்று. பரிசா என்றால் சூட்சமான உடல், எல்லோருக்கும் அன்பு தரக்கூடியவர்கள் தான் பரிஸ்தா. அப்போ மம்மா அவர்கள் என்னுடன் செலுத்திய அந்த அன்பை என்னால் வர்ணிக்கவே செய்ய முடியாது. அவ்வளவு அந்த அனுபவம் நான் செய்தேன். எப்பொழுதும் மம்மா என்னை குட்டு, அதாவது பொம்மை அப்படின்னு சொல்வார்கள். அவர்களுடைய வார்த்தையில் இனிமை இருந்தது. மம்மாவுடைய வார்த்தையில அவர்கள் என்னை குட்டு என்ற உடனே நான் எங்கிருந்தாலும் ஓடி மம்மாவுடைய அருகில் வந்து விடுவேன். அப்படி என்று பிரம்மகுமாரி பட்டாளிலிருந்து கீதா அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை மம்மாவுடைய ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள். அப்போ மம்மாவிடம் எந்த ஒரு தேக அபிமானமோ நான் என்ற அகந்தையோ இருந்தது கிடையாது. நான் நினைக்கிறேன் மம்மாவிற்கு தன்னுடைய தேகத்தினுடைய நினைவு கூட இருந்திருக்காது அப்படி என்று. நான் உங்களுக்கு ஒரு அனுபவத்தினை சொல்ல போகின்றேன். மம்மாவுடைய ஏற்பட்ட அந்த அனுபவத்தினை. ஒரு நாள் மம்மா வகுப்பு நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த சமயத்துல வகுப்பு முடிந்தவுடன் அனைவரும் சென்று விட்டார்கள். அந்த வகுப்பில் ஒரு மாதா மட்டும் போகவில்லை. காரணம் அவர் பந்தனமுடையவராக, அதாவது குடும்பத்தாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தார். அப்போ மம்மாவிடம் அந்த மாதா சொன்னார், மம்மா நான் வீட்டுக்கு செல்ல மாட்டேன். என்னுடைய கணவர் என்னை மிகவும் தொல்லை செய்கிறார். அப்போ மம்மா அவர்கள் சொன்னார், ஒன்றும் ஆகாது, நீங்கள் வீடு செல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அவர் உங்களை எதுவும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொன்னார் மம்மா அவர்கள். அந்த சமயத்துல அந்த மாதாஜியும் வீட்டிற்கு வந்து விட்டார். அப்பொழுது அவருடைய கணவர் சொன்னார் இப்படி என்று, அதாவது நான் உங்கள் ஆசிரமத்திற்கு வந்திருந்தேன், ஆனால் மேலே படி ஏற என்னால் முடியவில்லை அப்படி என்று. அங்கே யாரோ ஒரு பெரியவர் வந்திருப்பது போல தெரிந்தது. அப்பொழுது அந்த மாதா சொன்னார், எங்களுடைய மாதேஸ்வரி அவர்கள் வந்திருக்கின்றார். அப்பொழுது அவருடைய கணவர் தானாகவே கேட்டார், அதாவது நான் அவர்களை தரிசிக்க முடியுமா? அந்த மாதா பிறகு சொன்னார், தன்னுடைய கணவரை மாதேஸ்வரிடம் அழைத்து சென்றார். அப்பொழுது அந்த கணவர் மாதேஸ்வரியை பார்த்த மாத்திரத்திலேயே அவர் அவர்களுடைய பாதத்தில் விழுந்து விட்டார். அந்த மாதாஜினுடைய கணவர்.
பிறகு மம்மா அவர்கள் அன்புடன் அந்த மாதாஜியினுடைய கணவருடைய தலையில் கை வைத்து அந்த ஆத்ம உணர்வுடைய திருஷ்டியும் கொடுத்தார். இதன் மூலம் அவர் பூரிப்படைந்து பல பிறவிகளுடைய பாவங்களை எரித்து விட்டது போல அனுபவம் செய்தார் அந்த நபர். எவ்வளவு அழகான ஒரு அனுபவம் பாருங்கள். இன்னொரு அழகான அனுபவத்தினை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். ஒருமுறை வகுப்பில் மம்மா அனைத்து குமாரிகளையும், அதாவது கன்னியர்களையும் தனியே அமர வைத்தார். பிறகு அந்த குமாரிகளாகிய எங்களிடம் மம்மா ஒரு கேள்வி கேட்டார். அது என்ன கேள்வி? யார் யாருக்கு இந்த வாழ்க்கை பிடித்திருக்கிறது? அதாவது இந்த பிரம்மகுமாரியுடைய வாழ்க்கை. நீங்கள் எல்லோரும் கையை உயர்த்துங்கள். அப்போ கீதா சகோதரியும் நானும் கை உயர்த்தினேன் அப்படின்னு சொல்கின்றார்கள். அப்போ மம்மா சொன்னார்கள், இந்த குழந்தை மீது இவருடைய அம்மாவிற்கு அதிக பற்று இருக்கிறது அப்படின்று. பிறகு மெல்ல மெல்ல அதுவும் முடிந்து போகும் அப்படின்று மம்மா அவர்கள் சொன்னார். பிறகு இந்த குழந்தை பந்தன் முக்த், அதாவது அந்த உலகிய கட்டுப்பாடுகளிலிருந்து விடுதலை ஆகி விடுவார் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த மம்மாவுடைய அந்த வார்த்தை எனக்கு ஒரு வரதானமே ஆகிவிட்டது. அது மட்டுமா, என்னுடைய அனைத்து விதமான லௌகீக பந்தனமும் கொஞ்சம் கொஞ்சமாக துண்டிக்கப்பட்டு விட்டது அப்படின்று தன்னுடைய அலௌகிக அனுபவத்தினை பிரம்மகுமாரி கீதா அவர்கள் பட்டாளாவிலிருந்து, பஞ்சாபிலிருந்து தன்னுடைய அனுபவத்தினை, அதாவது மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் அழகாக பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள். எப்படி பாருங்கள், எப்படி அழகாக அந்த அபயமளிப்பவர், பாப விநாசினி, பாவத்தை விடுவிக்கக்கூடியவர், அந்த ரூபத்திலிருந்து எல்லாத்தையும் முடித்து விட்டிருக்கின்றார். நான் இன்னொரு அனுபவத்தினை உங்களிடம் சொல்ல போகின்றேன் அப்படின்னு சொல்கின்றார் கீதா அவர்கள். ஒரு முறை மம்மா அவர்கள் பட்டாளாவில் இருந்து ஜம்மு சென்று கொண்டிருந்தார். அப்போ நான் மம்மாவிற்கு எதிரே நின்று கொண்டு நானும் உங்களுடன் வருவேன் அப்படின்னு அழ ஆரம்பித்தேன். அப்போ மம்மா ஒரு நொடியில் யோசித்து விட்டு பிறகு என்னை தன்னுடன் ஜம்முவிற்கு அழைத்து சென்றார். அங்கு சென்றவுடன் எனக்கு ஒரு அழகான கவுன் கொடுத்தார், போட்டுக்கொள்ள துணியை கொடுத்தார் எனக்கு. உடனேயே எனக்கு மிகவும் அந்த ஆன்மீக போதை ஏறிவிட்டது. மம்மா எனக்கு கவுன் அணிவித்தார். அன்று இரவு மம்மா என்னை தன்னுடனேயே உறங்க வைத்தார். அடுத்த நாள் ஒரு சகோதரரோடு என்னை பட்டாள அனுப்பி வைத்து விட்டார் மம்மா அவர்கள். இப்படியாக மம்மாவுடைய அன்பினுடைய சக்தி அதிகமாக இருந்தது அப்படி என்று கீதா அவர்கள் நம்மிடம் மம்மாவுடன் ஏற்பட்ட அந்த அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார். அதனால் மம்மா கூறுவார் அடிக்கடி, ஒருபொழுதும் எந்த சூழ்நிலையிலையும் அழவே கூடாது அப்படின்னு. சரி, அப்படியே கண்ணீர் வந்தாலும் அதனை வெளியில் விடக்கூடாது அப்படின்று மம்மா அவர்கள் என்னிடம் சொன்னார். அதனால் மம்மாவிற்கு எந்த விஷயம் சரி விஸ்தாரமாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மம்மா அவர்கள் ஒரு நொடியிலேயே அந்த செய்தியினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு சமாதானம் செய்து விடுவார். அதனால் மம்மாவிடம் இரக்கமும் சரி, பணிவும் சரி, அந்த பாவனையும் சரி அதிகமாக இருந்தது. அதனால் மம்மா அவர்கள் யாரை குறித்தும் அவருடைய மனதில் குண்டுமணி அளவு கூட வெறுப்பு என்பது கிடையாது. என்னது? குண்டுமணி அளவும் சரி, வெறுப்பு என்பது கிடையாது மம்மா அவர்களிடம். எப்படிப்பட்ட குழந்தை அவர்களுக்கு முன் வந்தாலும் சரி, மம்மா அவர்கள் எப்பொழுதும் அன்புடன் சரி, எப்பொழுது கருணை கடலாக பார்ப்பார். ஒரு முறை நான் உங்களுக்கு அனுபூதி சொல்லப் போகின்றேன். ஒரு முறை மம்மாவிற்கு ரப்டி, அதாவது
சுண்ட காய்ச்சிய பால் செய்து தரப்பட்டது. அந்த சுண்ட காய்ச்சிய பால், அதாவது ரப்டின்னு சொல்லுவாங்க இந்தியில. அதனை மம்மா அவர்கள் ஸ்பூனால் எல்லோருக்கும் வழங்கினார்கள். பாருங்கள், அந்த தாயினுடைய ஈடு இணையற்ற அந்த அன்பை என்னால் இன்னும் சரி வர்ணிக்கவே முடியாது அப்படி என்று கீதா அவர்கள் அழகாக மம்மாவோடு ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள். அதனால்தான் மம்மா அவர்கள் என்ன சொல்கின்றார்? கருணமாய் கார்த்திகாயினி அப்படின்று பெயர் இருக்கிறது பக்தியில. நான் உங்களுக்கு இன்னொரு அனுபவத்தினை சொல்லப் போகின்றேன். அது என்ன அனுபவம் அப்படின்றால், ஒரு முறை நடந்த விஷயம் இது. மம்மா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அமிர்தசர்ல வந்திருந்தார். அங்கே ஒரு சகோதரனுடைய கைகளிலிருந்து பால் பாத்திரம் கீழே விழுந்து விட்டது. அப்போ மம்மா அவரை ஒன்றுமே சொல்லவில்லை. அதற்கு மாறாக அவரிடம் கேட்டார், உன் மீது விழவில்லையே இந்த பால், கை சுட்டு விடவில்லையே இந்த பால். இப்படியாக அந்த சகோதரியை சாந்தமாக்கினார் மம்மா அவர்கள். பிறகு மறுநாள் மனம் சாந்தமான பிறகு அந்த பால் பாத்திரத்தை பத்திரமாக கையாள வேண்டும் அப்படின்று அவருக்கு அன்பாக புரிய வைத்தார் மம்மா அவர்கள். அதனால்தான் மம்மாவிடம் அந்த கருணையும் சரி, அந்த பாவனையும் சரி, அந்த மன்னிக்கக்கூடிய பாவனையும் அதிகமாக இருந்தது. இப்படியாக இந்த பாவனைகளுடைய ஆதாரத்திலேயே அவர் எனக்கு அறிவுரை வழங்கி என்னுடைய அலௌகிக வாழ்க்கையை உயர்த்தினார் மம்மா அவர்கள். அதனால்தான் மம்மா அவர்களை பக்தியில விதேக சொரூபிணி, விகாரமர்த்தினி, மா அப்படி என்று, மகா காளி அப்படி என்று, அபயம் அளிப்பவர் என்று, பாப விநாசினி அப்படி என்று, இது போல பக்தியில நிறைய பேர் வைத்திருக்கின்றார்கள். கருணாமயி, கார்த்திகாயினி, மன்னித்து மன்னிக்கக்கூடியவர் அப்படி என்றால் ஜெகதம்பா மம்மா அவர்கள் அப்படி என்று தன்னுடைய வாழ்க்கையில, தன்னுடைய நடைமுறையில இவ்வளவு நேரமாக கீதா அவர்கள் பட்டாளாவிலிருந்து நம்மிடம் இந்த சங்கமகத்துல அவருக்கு ஏற்பட்ட மம்மாவுடைய ஏற்பட்ட அனுபவத்தினை இவ்வளவு நேரமாக நம்மிடம் அழகாக அந்த அலௌகிக அந்த போதையில நம்மை அதாவது போதையில மூழ்க வைத்தார் அப்படின்னு சொல்லலாம். சரி, பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு அழகான மகானாத்மை பற்றி பார்க்கலாம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாத்தாவிலிருந்து ஒவ்வொரு மகான் ஆத்மாவும் தான் பெற்ற அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாத்தா மூலமாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடியவர் பட்டாளாவிலிருந்து பஞ்சாப் பிரம்மகுமாரி கீதா அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை இன்றைக்கு மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் பார்க்கலாம். நேற்று கூட நாம் பார்த்தோம் பிரம்மா பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை பிரம்மகுமாரி கீதா அவர்கள் இன்றைக்கு மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார். வாருங்கள், மம்மாவை அவருடைய சொரூபத்திலிருந்து பார்க்கலாம். விதேக சொரூபிணியாக இருந்து பார்க்கலாம். விகார மர்த்தினி மா மகா காளி அந்த ரூபத்திலிருந்து நாம் கேட்கலாம். பிரம்மா குமாரி கீதா அவர்கள் சொல்கின்றார், நான் முதலில் மம்மாவை பட்டாளாவில் 1963 அந்த ஆண்டில் நான் பார்த்தேன். அப்பொழுது எனக்கு வயது கிட்டத்தட்ட 12 இருக்கும். அப்போ மம்மாவை பார்க்கும் பொழுது எனக்கு நான் உண்மையில் ஜெகதம்பாவை பார்ப்பது போலவே எனக்கு தெரிந்தது. அந்த நேரத்தில் எனக்கு ஜெகதம்பாவினுடைய சாட்சாத்காரம் கிடைத்தது. சொல்ல அனுபவம் செய்து கொள்ளுங்கள். அப்போ மம்மா அவர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஹாலில் சென்று நான் அமர்ந்தவுடன் அங்கே ஆழ்ந்த ஒரு அமைதி சூழ்ந்து கொண்டது. ஏதோ ஒரு பரிசா வந்தது போல அனுபவம் ஆயிற்று. பரிசா என்றால் சூட்சமான உடல், எல்லோருக்கும் அன்பு தரக்கூடியவர்கள் தான் பரிஸ்தா. அப்போ மம்மா அவர்கள்
என்னுடன் செலுத்திய அந்த அன்பை என்னால் வர்ணிக்கவே செய்ய முடியாது. அவ்வளவு அந்த அனுபவம் நான் செய்தேன். எப்பொழுதும் மம்மா என்னை குட்டு, அதாவது பொம்மை அப்படின்று சொல்வார்கள். அவர்களுடைய வார்த்தையில் இனிமை இருந்தது. மம்மாவுடைய வார்த்தையில. அவர்கள் என்னை குட்டு என்ற உடனே நான் எங்கிருந்தாலும் ஓடி மம்மாவுடைய அருகில் வந்து விடுவேன். அப்படி என்று பிரம்மகுமாரி பட்டாளத்திலிருந்து கீதா அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை, மம்மாவுடைய ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள். அப்போ மம்மாவிடம் எந்த ஒரு தேக அபிமானமோ, நான் என்ற அகந்தையோ இருந்தது கிடையாது. நான் நினைக்கிறேன், மம்மாவிற்கு தன்னுடைய தேகத்தினுடைய நினைவு கூட இருந்திருக்காது அப்படின்னு. நான் உங்களுக்கு ஒரு அனுபவத்தினை சொல்லப் போகின்றேன். மம்மாவுடைய ஏற்பட்ட அந்த அனுபவத்தினை. ஒரு நாள் மம்மா வகுப்பு நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த சமயத்துல வகுப்பு முடிந்தவுடன் அனைவரும் சென்று விட்டார்கள். அந்த வகுப்பில் ஒரு மாதா மட்டும் போகவில்லை. காரணம், அவர் பந்தனமுடையவராக, அதாவது குடும்பத்தாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தார். அப்போ மம்மாவிடம்